காட்டு ஒளிவு மரமாகிய நீங்கள் நல்ல ஒளிவு மரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒட்டப்பட்டு வேருக்கும் சாரத்துக்கும் பங்கா இருக்கும் பொழுது. ஏன் இந்த ஒளிவு மரம்னு ஆண்டவர் பேசுறாருன்னா, நோவா காலத்துல உலகமே அழிஞ்சிருச்சு, ஆனா ஒளிவு மரம் மட்டும் உயிரோடு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, உன் பிள்ளை ஒளிவு மர யார் யார் பிள்ளைங்களாம் வீணா போச்சுன்னு நம்பி இருக்கீங்களோ, அது நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அவன் குடிக்கிறான், அவன் சரியில்லை, இவன் பண்ணல, அவன் அழிக்கிறான்றனால நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க, நீங்கள் விசுவாசிங்க, காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, ஒத்துக்கொள்ளாதீங்க. என் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல என்றென்றைக்கும் அழியாத பிள்ளைகளை இருப்பார்கள். கைத்திருக்க ஆண்டவருக்கு. எங்க நீ சில பேர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், சில பேர் பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். அவன் வீட்டில் புருஷங்காரன் சரியில்லாமல் அவங்கள ஒரு மாதிரி வாழ்க்கையை அழிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிங்க இந்த வசனத்தை, என் பிள்ளை ஒளிவ மர கன்றுகளை போல இருக்கும், அழிவே இல்லாமல் இருக்கும். என் பிள்ளை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. காலை வேளை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், பிறந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாம் என் சபையில் ஒளிவ மர கன்றுகளை போல என்றென்றைக்கு. ரொம்ப காஸ்ட்லியா உன் பிள்ளை, உன் பிள்ளை ரொம்ப காஸ்ட்லி. என் மைண்ட் நேற்று கேட்டேன், ஏய் யோடா உனக்கு என்னெல்லாம் வேணும்னு எழுதுறா சொல்கிறா அப்படின்னு நான் ஒன்று பேப்பர் எடுத்துக்கிட்டேன். சிப்ஸு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 12 பொருள் எழுதிட்டான் அவன். சில பிள்ளைங்களாம் உன்னோட நிப்பாட்டிங்க, அதுக்கு அடித்தாலே போதும். ஏன்னா இவனுக்கு தெரியும் அவங்க அப்பா எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறான்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த பொல்லாத அப்பனே வாங்கி கொடுப்பானா, அந்த தகப்பன் பரலோக தகப்பன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே, எழுதுறதுக்கு மேலே எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறான்னு சொல்கிறேன் நான். அவர் பார்வையில் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ தான் என் புள்ள ஒளிவு மர கன்று அப்படின்னுவார். நீனும் நானும் ஒளிவு மரம். சொல்லுங்கள், ஒளிவை என்ன நடந்தாலும் ஒன்றாகாது. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் ஒன்றும் அசைக்க முடியாது. சொல்லுங்கள், என்ன வேணாலும் நடக்கட்டும்,